இங்க ஒரு பொண்ணு அவளோட குழந்தையோட வெளியே வந்திருக்கா. அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவளோட ஹஸ்பண்ட பார்த்ததும், இங்க பாரு உன்னோட அப்பா இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளோட தங்கச்சி அவ ஹஸ்பண்ட் மீட் பண்ணதுக்கு வரத பார்த்தது உடனே அவ தங்கச்சிக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேக்குறா. அவளும் நான் வெளியே ஷாப்பிங் வந்திருக்கேன்னு போய் சொல்லிடுறா. தங்கச்சி போய் சொல்றேன்னு தெரிஞ்சும் ஓகே நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. சடனா ஹஸ்பண்ட் காஸ்ட்லியான நெக்லஸ் தங்கச்சிக்கு கொடுக்கறத பார்த்ததும் அவ ஷாக் ஆயிடுறா. உடனே அவ இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறா. அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் அவளை ஸ்டாப் பண்ணி மேம் நீங்க ரிசர்வ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. அங்க என்னோட ஹஸ்பண்டும் என்னோட தங்கச்சியும் எனக்கு துரோகம் பண்றாங்க, அதை பார்த்துட்டு என்ன இங்க நிக்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அவ உள்ள போக ட்ரை பண்றா. சாரி மேம் உள்ள எல்லாம் நீங்க போக முடியாது, ஆனா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சிய தனியா கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போக சொல்றா. உள்ள அவளோட அக்கா பார்த்தது இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க நீ வாடி உள்ளன்னு சொல்லிட்டு அவளை இழுத்து போட்டு அடி நடிக்கிறா. வெளியே மேனேஜர் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹஸ்பண்ட் எவ்வளவு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவளும் தங்கச்சியை நல்லா வெளுத்துட்டு கோவமா வெளியே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவளோட மேரேஜ் ரிங்க கழட்டி வச்சிடறா. நெக்ஸ்ட் வீக் நம்மளோட ஆனிவர்சரி வரதுனால நான் உனக்காக தான் நெக்லஸ் வாங்கினேன், என்னோட தங்கச்சி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, எனக்கு சந்தேகமா இருந்தா அந்த நெக்லஸ் ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றான். அவ்வளவு அந்த நெக்லஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு. அதை பார்த்துட்டும் மேனேஜரும் ஷாக் ஆயிடுறா. அவனும் உன்னோட தங்கச்சி எங்கன்னு கேட்க அவளும் வெளியே வரா. ஆனா அவளோட அக்கா தங்கச்சி நரா கிழிச்சிட்டா போல. அக்காவும் தங்கச்சி கிட்ட சாரி கேட்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா என்னோட நிலைமையை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க, அப்புறம் நீ ஒரு மேனேஜரா இருந்துகிட்டு கஸ்டமருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கேன், சாரி மேம் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேக்கா தரேன்னு சொல்றா.